அமலாக்கத்துறையின் தலைமை இயக்குநர் ராகுல் நவீன் சென்னை வர இருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், விவரம். அமலாக்கத்துறையின் தலைமை இயக்குநர் ராகுல் நவீன் சென்னை வர இருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் அமலாக்கத்துறை தொடர்பான வழக்குகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், விவரம். வணக்கம். அமலாக்கத்துறையுடைய தலைமை இயக்குநராக இருக்கக்கூடிய ராகுல் நவீன் இன்று சென்னை வருகிறார். தமிழகத்துல அமலாக்கத்துறை தொடர்பான வழக்குகள் குறித்து ஆபீசர்ஸ் கூட இந்த ஆலோசனை நடத்துறதுக்காக அவர் சென்னை வருகிறார். அமலாக்கத்துறை தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற காரணத்தினாலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது உள்ளிட்ட 2 ஆண்டுகளுக்குள் முடிக்க வேண்டும் என அனைத்து அதிகாரிகளுக்கும் ஏற்கனவே அவர் உத்தரவிட்டிருந்தார். ஏற்கனவே 4 முதல் 5 ஆண்டு காலம் ஒரு வழக்குக்கு எடுப்பதாக கூறிய அவர் இந்த நிதியாண்டுல கிட்டத்தட்ட 500 வழக்குகள் தொடர்பான குற்றப்பத்திரிகை மற்றும் நீதி விசாரணை முடிக்க திட்டமிட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமான வழக்குகளை உடனடியாக விசாரணை செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும், அது மட்டும் இல்லாம 2 நாட்களுக்கு முன்பு கவுஹாத்தியில நடந்த ஆலோசனை கூட்டத்துல அமலாக்கத்துறை இயக்குனர் இதை தெரிவித்திருக்கிறார். இது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தமிழகத்துல சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில அமலாக்கத்துறை இயக்குனர் ராகுல் நவீன் தமிழகம் தொடர்பான வழக்குகள் குறித்து இன்று ஆலோசனை நடத்த வருவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து விமான நிலையத்தில் அவர் இறங்கியதும் அதன் பிறகு நேரடியாக அவருடைய அலுவலகம் சென்று அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம சென்னை தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல், அவர் சென்னை வந்துவிட்டார். சென்னை வந்ததுக்கு அப்புறம் இவர் நேரடியாக அதிகாரிகளை மீட்டிங்க்கு வரவழைத்திருக்கிறார். மீட்டிங்க்கு வரவழைத்து இந்த ஆலோசனை நடத்த இருப்பதாகவும், மிக முக்கியமான வழக்குகள் சென்னையில இருப்பதால் அதை உடனடியாக அதை பரிசீலனை எடுத்துக்கொண்டு, அதாவது அந்த வழக்குகள் அனைத்தையுமே தொய்வின்றி நடக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம அதை உடனடியாக அதை நீதிமன்றத்திலையும் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அது மட்டும் இல்லாம இந்த சட்டப்பேரவை தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய தமிழ்நாடு எலெக்ஷன்ஸுக்கு அதுவும் ஒரு பக்கம் இருக்க, இந்த மறுபக்கம் அமலாக்கத்துறை இயக்குனர் சென்னைக்கு அதிகாரிகளிடம் ஆலோசனையில் ஈடுபடுவது ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியத்துவமாகவும் பார்க்கப்படுகிறது.